பயணம் கிட்டத்தட்ட 100 பேர் சென்னையிலிருந்து போயிருக்கோம். அருமையான பயணம். அந்த பயணத்தினுடைய விவரங்களை உங்களோட பகிர்ந்துக்க நாங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். நீங்களே இப்போ பார்க்கத்தான் போகிறேன். ஒரு பக்கம் செங்குத்தான மலை, கீழே பார்த்தா அடுத்த பக்கத்தில் அதில் பாதாளம், அதில் இந்த காட் ரோடு போகிறது. அப்போது நாங்கள் உள்ளுக்குள்ளே வண்டிக்குள்ளே இருந்தோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இப்போது இந்த வீடியோவை பார்த்தா எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆஹா, எப்படி நம்ம பயணித்தோம்னு சொல்லிட்டு சாட்சாத் அந்த பரமேஸ்வரனுடைய ஆசீர்வாதத்தினால தான் எங்கள் பயணத்தில் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ரிஷிகேஷ்லேருந்து தேவப்பிரயாக போனோம். பிறகு அங்கே எல்லா காரியக்கிரமத்தையும் முடிச்சுட்டு தேவப்பிரயாகிலேருந்து மீண்டும் ரிஷிகேஷ் அன்றே திரும்பி வந்தோம். அந்த பஸ் பயணம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்களும் வியப்புக்கு உள்ளாவீர்கள் நண்பர்களே. தேவபூமியான தேவப்பிரயாக வந்தாச்சு. ஆஹா, பாருங்களேன், என்ன ஒரு ரம்மியமான சூழ்நிலை. ஒரு பக்கம் கங்கை பிரவாகம், ஒரு பக்கம் இமயமலை. அந்த கங்கை பிரவாகத்தில் அந்த 2 நதிகளும் சங்கமிக்கிற இடத்துல ஸ்நானம் செய்யக்கூட பாக்கியம் கிடைத்தது. அது மாத்திரமா, ஒரு பக்கம் அந்த கங்கை பிரவாகத்தை பார்த்துட்டு அங்கேயே அமர்ந்து வேத பாராயணம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஜென்மாவில் கிடைத்ததை இந்த 100 பேரும் அதை பெருமையாகவே கருதினா. அது மாத்திரம் இல்லை, பிரம்மஸ்ரீ குருராம கணபாடிகள், அதான் கும்பகோணம் ஸ்ரீ மந்திரபீட்டேஸ்வரி வேத பாடசாலை அத்தியாபகர் குருராம கணபாடிகள் யதோக்தமாக சங்கல்பம் பண்ணி வைக்க, சங்கல்பத்தோடு ஸ்நானமும் இடம்பெற்றது. ஸ்நானத்துக்கு பிறகு ஸ்ரீ ருத்ரபாராயணம். இப்போ சிவனுக்கு ஆராதனை பண்ணணுங்கிற ஆசை எல்லாருக்கும் வந்துடுத்து. அங்கே சிவலிங்கம் கிடைக்கல. அப்போ இப்படியே பார்த்தோம். கடைசியில் ஆஹா, என்ன பாக்கியம்! அந்த பிரயாகையிலேயே அந்த நதியிலிருந்து எடுத்த ஜலத்திலிருந்து எடுத்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணுனாலேயே சிவலிங்கத்தை பண்ணி, என்ன உங்களுக்கு ஞாபகம் வருதா, ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரத்தில் இருக்கிற மண்ணால் சிவலிங்கம் பண்ணி ஆராதனை பண்ணார் இல்லையா, அது எங்களுக்கும் ஞாபகம் வந்தது. உடம்பு புல்லரிச்சு போச்சு. அந்த ராமபிரானோட அருளால், மகா பெரிவாளோட அப்பரிமிதமான கருணையால் இந்த சிவாராதனை எங்களால் பண்ண முடிஞ்சது. யதோக்தமாக நம்ம சிவ பூஜையும் நடந்தது. ஆம், சென்னையிலேருந்து போகும்போது நிறைய வில்லம் வாங்கிட்டு போயிருந்தோம். அந்த வில்வத்தினால அர்ச்சனையும் நடந்தது சிவனுக்கு. அப்பன் சிவனுக்கு வில்வார்ச்சனை எங்கே? தேவபூமியான தேவப்பிரயாகல. இத்தனை பேர் சேர்ந்து ஸ்நானம் பண்றோம் இல்லையா, அப்போ எல்லாருடைய எண்ணங்கள் நிறைய மாறிபட்டு இருக்கும். சரியா, ஒருத்தருக்கும் ஒரு விதமான காமனைகள், ஆசைகள் இருக்கும். அது எல்லாமே நம்ம இதை விட்டுவிட்டு இங்கே நமக்கு ஒரே ஒரு எண்ணம், நம்ம எல்லாரும் புண்ணியம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் ஓங்கி இருக்கும். ஸோ அந்த எண்ணத்தோட இவாளோட நம்ம ஸ்நானம் பண்றச்ச நமக்கு பல பிராப்தி ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்கும். அது ஒன்று. இன்னொன்று, இங்க மந்தாகினி, இந்த பக்கம் அலக்நந்தா, அந்தர்வாகினியா சரஸ்வதி, 3 விதமான நதிகள் கூடக்கூடிய இடம், சங்கமிக்கிற இடம். இதுக்கு அப்புறமா தான் பாகீரதி கங்கையா நமக்கு பிரவாகமா வரா. நம்மளுடைய பாப்பத்தை போக்கக்கூடிய பாகீரதி பிரயத்தனம்னு நம்ம சொல்றோம். பாகீரதன் எவ்வளோ ஒரு பிரயத்தனம் பண்ணி நம்ம மேல எவ்வளோ ஒரு கருணை இருந்தது அப்படின்னா, பாப்ப சமூகத்தை போக்கக்கூடிய ஒரு கங்கையை இது பூமிக்கு எடுத்துன்னு வந்திருப்பான். இந்த இடத்துக்கு பேர் தேவபூமி அப்படின்னு சொல்லுவான். ஸோ இப்பேற்பட்ட இடத்துல நம்ம எல்லாரும் ஒன்று கூடி சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ண போகிறோம். நம்ம எத்தனை ஜென்மத்தில் பண்ணின புண்ணியமோ தெரியலை, நம்ம மூதாதையர்கள் பண்ணின புண்ணியமான்னு தெரியல. இத்தனை பேருனுடைய கையால் நம்ம
நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது இந்த பாக்கியம். காரிண்யாக அலகநந்தாயாக சர்வ மோக்ஷப்ரதாயின்யாக மந்தாகின்யாக ஆத்யான்ஹிக ஸ்நானமஹம் கரிஷ்யே. கோவிந்தா கோவிந்தா கங்கா கங்கே கங்கா 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 கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம் சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே பவம் பவானி சஹிதம் நமாமி சிவம் சிவகரம் சாந்தம் சமேதம் பவம் பவானி ீஷந்தஹஸ்தே விபத்யஸ்தவே சிவாங்கிரித்ததாம் குருமாரிகும் ஸ்ரீ புருஷம் ஜகதே உதைனம் கோபாச சண்பத சண்முத ஆர்யः खंडाष्टमे गोधूमाष्टमे मथुराष्टमे प्रियंगवष्टमे नवष्टमे श्यामाष्टमे दीवाराष्टमे अस्माष्टमे वृत्तिकाष्टमे गिरयष्टमे सद्यो जाताय वै नमो नमः भवे 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 भवस्वभां भवो भवाय नमः वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कर्णिकर्णाय नमो हर हर गंगे शिव शिव गंगे हर हर गंगे शिव शिव गंगे महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांतकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। जय 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 गंगा 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 पापविमोचिनी गंगा पापविमोचिनी गंगा मौली विहारिणी सुधि गंगा मौली विहारिणी सुधि गंगा गंगैल पुनिल नीराड़ी गंगैल पुनिल नीराड़ी பாவங்களை நாம் போக்கிடுவோம் பாவங்களை நாம் போக்கிடுவோம் கங்கா கங்கா என்று சொல்லி கங்கா கங்கா என்று சொல்லி மோட்சங்களை நாம் அடைந்திடுவோம் மோட்சங்களை நாம் அடைந்திடுவோம் ஜெய 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 கங்கா ஜெய 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 கங்கா
बोलो गंगा मैया की बोलो गंगा मैया की அந்த கங்கை பிரவாகத்தை பாருங்களேன். இந்த தேவப்பிரயாகில் எப்படி போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கங்கை பிரவாகம், அந்த கரையிலேயே வந்து வேத பாராயணம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. தேவபூமின்னு சொல்கிறா, தேவபூமின்னு. உண்மையிலேயே இது தேவபூமி தான். இங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசு வரலை. மனசு அப்படியே ஒன்றிடுத்து. பக்கம் இயற்கை, ஒரு பக்கம் வந்து நமக்கு அருள் புரிந்து வரும் கங்கா மாதா, இன்னொரு பக்கம் பார்த்தா இமயமலை. ஆஹா, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், அஹோ பாக்கியம்.